மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளுக்காக பல்வேறு நலத்திட்டங்களும் வந்து செஞ்சுட்டு வராங்க. அதில் ஒரு முக்கியமான திட்டம் தான் வந்து விவசாயிகளுக்கு வந்து மானிய விலையில் பம்பு செட்டுகளுக்கான ரிமோட் மோட்டார் வழங்கும் திட்டம். இது விவசாயிகளுக்கான மிக அருமையான திட்டம்னு சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவில் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எவ்வளோ மானியம் கிடைக்கும், எங்கே அப்ளை பண்ணுறது, இன்னும் மேலும் பகுந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நம்ம பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டானது. வெல்கம் டு தடைகளை விட சிறக்க முறை. இதை பற்றி வந்து சேலம் கலெக்டர் அவர்கள் வந்து ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அதில் என்ன சொல்லிக்கிறான்னு பார்க்கலாம் வாங்க. இதான் செய்தி. இதில் வந்து முக்கியமான பார்க்கலாம். இந்த ஸ்கீமை தமிழ்நாடு அரசு வந்து யார் மூலியமா செயல்படுத்துறாங்கன்னா வேளாண் பொறியியல் துறை அவங்க மூலமா வந்து இந்த ஸ்கீமை வந்து தமிழ்நாடு அரசு செயல்படுத்துறாங்க. இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்னன்னா விவசாயத்தில் வேலையாட்கள் பற்றாக்குறையை வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து குறைக்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். அதாவது விவசாயத்தில் ஏற்படும் வேலையாட்கள் பற்றாக்குறையை வந்து இந்த ஸ்கீம் மூலியமா வந்து குறைக்கிறது தான் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த ஸ்கீம் யாருக்குன்னா தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம். அதாவது விவசாய குழுக்கள் வந்து இந்த ஸ்கீம் எல்லாம் சொல்லிக்கிறாங்க. அடுத்து வாங்க யாருக்கு எவ்வளவு மானியம் கிடைக்கும் பார்க்கலாம் வாங்க. சிறு குறு விவசாயிகள், ஆய்திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு வந்து 50% மானியம் அல்லது வந்து 7000 ரூபா ரெண்டில் எது குறைவோ வந்து அது வந்து மானியமாக கிடைக்கும். அதுவே இதர விவசாயிகளுக்கு வந்து 40% மானியம். நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீம் மூலியமா என்னென்ன பயன்கள் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா வந்து கைபேசி மூலம் மின் மோட்டார் இயங்கும் போது வந்து மின்சாரம் தடைபடும் போது மற்றும் மீண்டும் மின்சாரம் வரும்போது வந்து உங்க போனுக்கு வந்து SMS வரும்னு சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து 5 பேர் கைபேசி மூலமா வந்து இதை இயக்கலாம் சொல்றாங்க. 5 பேர் வரைக்கும் இந்த கைபேசி மூலமா இயக்கலாம் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கிணற்று நீர் வடிந்தால் மற்றும் பம்பு இயங்கும்போது வந்து தானாக நிறுத்தம் செய்து கைபேசி தகவல் வந்து சொல்லிக்கிறாங்க. அதாவது கிணற்று நீர் வடிந்தாலோ அப்புறம் பம்பு இயங்கும்போது வந்து உங்க போனுக்கு வந்து SMS சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நைட் டைம்ல வந்து நீர் பாய்ச்ச வந்து வீட்டில இருந்தே வந்து கைபேசி மூலமா வந்து இயக்கலாம் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா தினசரி குறிப்பிட்ட நேரத்தை இயக்கும்படி கைபேசி மூலம் முன்னரே பதிவு புத்தகத்தில் மோட்டார் இயங்கும் தகவல் வந்து வந்துட்டு சொல்றாங்க. நீங்க வந்து எந்த டைமுக்கு இயங்கும் கூட நீங்க வந்து டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம் சொல்றாங்க. மேலும் இத்திட்டம் தொடர்பாக முழு விவரங்களை பெற்று பயனடைய வேளாண் பொறியியல் துறையின் அலுவலர்களை தொடர்பு கூட வந்து நீங்க வந்து இந்த ஸ்கீம் மூலியமா அப்ளை பண்ணிக்கலாம். யாரை கான்டாக்ட் பண்ணணும்னா வேளாண் பொறியியல் துறை அலுவலர்களை வந்து கான்டாக்ட் பண்ணா அவங்க வந்து இதை பத்தி சொல்லுவாங்க. மேலும் சேலம் மாவட்ட மக்களுக்கு வந்து ஏதாவது டவுட்னா இங்கே ஒரு சில அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துறாங்க. இந்த இருக்கிற அட்ரஸ் இல்லைன்னா அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் பற்றி வந்து மேலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் இதான் வந்து இதில் வந்து முக்கியமானது. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் முன்கொண்டே வேணா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டேட்டா போடுறேன். நன்றி, வணக்கம்.